அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1555வது மந்திரம். மண்ணும் ஒருவன் மருவு மனோமயன் எண்ணின் மனித இகைவரின் ஏதைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கு தலைப்படலாமே. மண்ணும் ஒருவன் அப்படின்னா எப்போதும் நிலையாக இருக்கக்கூடியவன். மருவும் மனோமயன் மனதின் தன்மைக்கேற்றவாறு நாம் நினைக்கும் வடிவமாக நம்முடனே கலந்திருப்பவன். எண்ணில் மனிதர் இகைவரில் ஏதைகள். இதை எடுத்து சொன்னால் அறிவில் குறைபாடு உடையவர்கள் ஏதைகள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். நம்மளை கேலி சொல்லி சிரிப்பார்கள். துண்ணி மனமே துதுமின். எனவே வெளியே தேடாமல் எண்ணத்துக்கு ஏற்றபடி நம்முடனே பொருந்தி இருக்கக்கூடிய நம் மனதிலே இருக்கக்கூடிய இறைவனை தொழுதுவா. துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படல் ஆமே. தனக்கு சமமாக எதுவும் இல்லாத அந்த இறைவன் உன் மனதுக்குள்ளே வெளிப்பட்டு அவனை உணர்வதற்கான வழியை காட்டுவான். மொத்தத்துல சாரம் என்னன்னாக்கா, இறைவன் எங்கேயோ வானத்துல இருக்கிறான் அப்படிலாம் கிடையாது. எப்போதும் நிலையாக நாம் நினைக்கும் உருவத்தில் நம்முடனே நம் மனதின் தன்மைக்கு ஏற்றவாறு கலந்திருக்கின்றார். இதை அறியாதவர்கள்லாம் நம்ம சொன்னோம்னா கேலி பண்ணுவாங்க. அதனால எங்கும் நிறைந்திருக்கின்ற அவனை வெளியிலே அலையாமல் உன் மனதையே கோவிலாக கொண்டு அதன் மூலமாக உண்மையான அன்புடன் இறைவனை தொழுதால் பரம்பொருளை மனதுக்குள்ளே தரிசிக்கலாம். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுரம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அதேதான் இங்கேயும் இந்த பாடல்ல சொல்ல வர்றாரு. இது ஒரு சின்ன கதைகள் எப்படி சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா, மணல்ல லிங்கத்தை பிடிச்சி வழிபடுறான் ஒரு சிறுவன். அதோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேலி பண்றாங்க. அப்போ ஒரு வர்ற பெரியவர் அவனுடைய எண்ணப்படி அது இறைவனாக தெரிகின்றார். அதனால அதை நாம இழையக்கூடாது அப்படின்னு உணர்த்துறார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த பாடல்ல முக்கியமான 3 கருத்துக்கள் என்னன்னா, இறைவனை வெளியில நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை, மனதிலே இருக்கின்றார். நம்பிக்கையும் அன்பும் கொண்டு மனம் என்கின்ற கோயில்ல தியானித்து தொழ வேண்டும். மற்றவர்கள் எகிழ்ந்தாலும் இறைவன் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்றதான் மூல கருத்தா உணர்வேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் நிராதாரம் பாடல் 1555 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. மண்ணும் ஒருவன் மருவும் மனோமயன் எண்ணில் மனிதர் இகழ்வர் இவ்வேளைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாம். இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து, எப்போதும் நிலையாக இருக்கின்ற ஒருவனாகிய இறைவன் நினைக்கும் வடிவமாகவே கலந்து மனதின் தன்மைக்கு ஏற்றவாறு இருக்கின்றான். இப்படி இறைவன் இருப்பதை எடுத்து கூறினால் அறியாமையில் மூழ்கி அறிவு குறைபாடினால் ஏழைகளாக இருக்கின்ற மனிதர்கள் இகழ்ந்து சிரிப்பார்கள். இவ்வாறு எண்ணத்திற்கு ஏற்றபடி தம்மோடு பொருந்தி இருக்கின்ற இறைவனை தமது மனதினால் தொழுது வந்தார் தனக்கு சரிசமமாக எதுவும் இல்லாதவனாகிய இறைவன் தங்களின் மனதிற்குள் வெளிப்பட்டு அவனை உணர்வதற்கான வழியில் செல்ல வைப்பான் அப்படின்னு இதற்கான விளக்கம் இதுலையும் தேவாரம் பார்ப்போம். அழிவிலாகிய இறைவன் தன்னை நினைப்பவரது நினைவே வடிவாய் விளங்குபவன் என்று வேதகாமங்கள் சொல்லவும் அதனை அறியாது இவ்வுலகத்தில் உள்ள அறிவிலிகள்
அவனை நினையாது இகழ்ந்தொழிவார்கள். நீவீர் அங்கனம் செய்யாது மனம் பொருந்தி அவனை வணங்கினால் அப்பொழுதே ஒப்பற்ற ஒருவனாகிய அவனை அடைதல் கூடும். இதன் குறிப்புரையாக, எண்ணில் என்பது அதனை உணர்ந்து நினைதலே அவனை தலைப்படுவதற்கு காரணமாதலை குறித்தது. மனிதர் என்னும் விதப்பு மனிதத்தன்மை இலர் என்னும் இகழ்ச்சி குறிப்பினது. இதனால் அறிவிலும் ஒழுக்கமே சிறந்த சாதனமாக கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா, வணக்கம் அம்மா, பாருங்கள். நன்றிங்க. மிக அருமையான விளக்கங்கள். மிக்க நன்றி. இவங்க சரவணையா அவங்களோட விளக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1555. மன்னும் ஒருவன் மருவும் மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ்வேளைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே. Translation: If it is said that the one is eternal and he abides in the mind, poor are they? They ridicule, concentrate on him in the mind, and he, the one who is alone, can be realized there. மன்னும் ஒருவன் மருவும் மனோமயன். மன்னும் ஒருவன், அந்த அந்த மன்னும்னா மிகுதியாகன்ற அந்த பொருளும் இருக்கு. சரவணனையா அவங்களோட பார்வையில நிலை பெற்று இருக்கும் ஒருவன், அந்த பார்வையும் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வாறு இருக்கும் இறைவனை அவர் மருவும் மனோமயன். மனோமயன் அப்படின்னா அந்த மனம் தான் இல்லையா, சிவமயம் சொல்றோம் இல்லையா, அது எங்கும் சிவம் தான். அந்த இதுதான். இங்க மனதுக்கும் மனோ அப்படின்றதுக்கும் என்ன ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் நான் பாக்குறேன்னா, இப்ப மனோபலம் சொல்லுவாங்க, மனோநிலை அந்த இதை சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா சொல்ற மாதிரி இருக்கும். உணர்ச்சிகள் மட்டும் இல்லாம முழு மனதோட நிலைய சொல்றதாக இருக்கும். அந்த இடத்துல இறைவன் பொருந்துவாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா உணர்ச்சிகளையும் தாண்டி ஆழமாக இன்னும் ஆழமாக போகும்போதுதான் நம்ம இறைவனை பிடிக்க முடியும். அந்த மனம் முழுக்க நிறைபவன் தான் இறைவன். அதோட பொருந்து போதுதான் நமக்கு அன்பாகவும் கருணையாகவும் அமைதியாகவும் நம்ம மனதை முழுக்க சீரமைத்து அந்த இடத்துல பொருந்துவார் இறைவன் அந்த மனோ நிலைய மாத்துறவர். உணர்ச்சிகள்ல இல்ல, உணர்வுல இல்ல, இப்படி ஒன்னொன்னுலயும் இல்ல, ஒட்டுமொத்தமான நிலையாக இருக்கக்கூடியவர் தான் இறைவன். அதுல பொருந்தக்கூடியவர் தான் இறைவன். அதனால நம்ம இறைவனை உணரணும்னா நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்க்கணும். அந்த மேல மட்டும் இல்லாம எண்ணின் மனிதர் இகழ்வரி வேலைகள், இத சொன்னா இகழ்வாங்க இவ்வேளைகள்ன்றாங்க. ஏன் ஏழைகள் அப்படின்னா அந்த ஆழமா பார்க்க தெரியாதவங்க தான். ஏன்னா இப்ப நடைமுறையிலே நம்ம உறவுகள்லயே பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எப்படி நார்மலா, அதாவது இன்னும் நம்ம இறைவனை நோக்கி போகல, இன்னும் ஆழமாகலாம் நம்ம பார்க்க தெரியல அப்படின்னா, நான் உங்களோட உருவத்தை பார்ப்பேன் இல்லையா, உங்களோட உருவம் எப்படி இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, இல்ல ஒரு மிருகத்தை பார்க்குறோம், அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, பார்க்குற மிருகம் என் கண்ணுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா தான் அது கிட்டக்கே போவோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறவங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க இது பார்த்தா அதோட உணர்ச்சி, அது என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துதுன்னு பார்ப்போம். நம்ம உறவுகள்லயும் உணர்ச்சியை தான் பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் உண்மையா இருக்கேன் ஆனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்பாங்க. ஏன் உண்மையா இருந்தும் உங்களை புரிஞ்சுக்க முடியல மத்தவங்களால அப்படின்னா, நீங்க காமிக்கிற உணர்ச்சியை தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களோட அவங்க இன்னும் ஆழமா அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் அவங்களோட கண்ணுல என்ன பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க உண்மைன்னு நினைப்பாங்க. நீங்க என்ன வெளிக்காட்டுறீங்களோ அதை தான் உண்மைன்னு நினைப்பாங்க. நான் நான் உண்மையா தான் இருக்கிறேன்னு என்னோட உணர்ச்சிகள் எல்லாம் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிக்காத உணர்ச்சிகளா இருந்தா அவங்க மனசை அவங்க காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க இல்லையா?
அதனால அந்த புரிதல் இருக்காது. உங்களோட உண்மையான அன்பு வந்து அவங்களுக்கு புரியாது. ஆழமாக யாரும் போய் பார்க்கறதில்ல. அதனால தான் உறவுகள்ல என்ன சொல்லணும், அவங்கள நான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. புரிஞ்சுன்றது இன்னும் ஆழமாக அவங்களோட உண்மையான அன்பு அவங்கள்ட்ட இருக்கான்றத நம்ம புரிஞ்சு நடக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த ஆழமாக போய் பார்க்கிற தன்மை இருக்கிறதில்ல. அந்த உணர்ச்சி நான் என்ன வெளிக்காட்டுறேனோ அத பார்க்கிறது. நான் எப்படி இருக்கிறேனோ அத பார்க்கிறது. இந்த 2 மட்டுமே இருக்கிறதுனால தான் இங்க பிரச்சனையே. இன்னும் நம்ம அவங்களோட இன்னும் ஆழமா போனா அவங்க உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சிரும் இல்லையா? அவங்க அன்பு குணம் தான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்போதைக்கு அவங்க இந்த உணர்ச்சிய வெளிப்படுத்துறாங்கன்றது தெரியும். இன்னும் நீங்க அவங்கள புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு இன்னும் ஆழமா பார்த்தா, அவங்க இறைவன்றதே நம்மளுக்கு புரிய வந்துரும். எவ்வளவு ஆழமாக நம்ம வந்து எவ்வளவு தீவிரமாக உள்ள இறங்கி இறங்கி போறோமோ தான், அப்பதான் நம்மளால இறைவன வந்து புடிக்க முடியும். அதனால தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லா இடத்துலயும் இறைவன கொண்டு வரணும். அந்த தீவிரமா பார்க்கிற தன்மை, அந்த ஆழமாக ஒரு ஒரு நாய பார்க்கிறோம், ஒரு யானைய பார்க்கிறோம்னாலும், அங்கேயும் இறைவன் தான் இருக்கிறான்றது தெரியாம தானே சில பேர் துன்புறுத்துறவங்க இருக்கிறாங்க, அத வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு எந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி, எந்த ஜீவன்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவரால இன்னொருத்தர துன்புறுத்த முடியுதுனாலே, அங்க இறைவன அவங்க பார்க்கலன்ற ஒரு இதுதான் இல்லையா? ஆ, ஏன்னா ஆழமாக பார்க்க முடியல. அவங்க காட்டுற உணர்ச்சிக்கு ஏன்னா எல்லாருமே அந்த மனதுக்கு அடிமையா, அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக தான் இருக்காங்க. அப்ப நீ வந்து உன்னோட பகைய காட்டுறியா? நானும் என்னோட பகையவே காட்டுறேன். உன் கோவம் பெருசா? என் கோவம் பெருசா? என்னோட பகை பெருசா? உன்னோட பகை பெருசான்னு இந்த மேல் தட்டத்திலேயே நம்ம எல்லாருமே நின்னுடுறோம். ஆ உள்ளுக்குள்ள போயி அவங்கள்ட்ட உண்மையான அன்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்டின்னா, அது வந்து அந்த ஆழமான உணர்வு இருக்கிறவங்களால தான் அந்த எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளேயும் இறைவன் இருக்கிறார்ன்னு அந்த ஆ ஆ நம்ம வந்து உள்ள போய் பார்க்க முடியும். அதே போல தான் நமக்குள்ள இருக்கிற இறைவன நீங்க உணரணும்னாலும், அந்த உணர்ச்சிகள்ல என்னோட பகையில தான் இறைவன் இருக்கிறாரா? இது என்ன அப்படின்னு இகழ தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்க மேல் மனதுல என்னோட கோவத்துல, என்னோட இந்த கெட்ட குணத்திலயா இறைவன் இருக்கிறாரு? நீங்க என்ன இப்படி என் மனதுல இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிரிக்க தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்க பார்க்கிறது வந்து அந்த மேல்நிலையான என்னோட உணர்ச்சியை மனம். அதையும் தாண்டி அ உ உண்மையானதுன்னு நம்ம ஆழமாக உள்ள போகும்போது, அதனால தான் சித்தம் வரைக்கும் நம்ம போகணும். உள்ள நம்ம அறிவு நிலை, சித்த நிலைன்னு நம்ம முழு மனதையும் நமக்குள்ள போக போக தான் இறைவன புடிக்க முடியும். அத அறிந்துட்டோம்னா, நம்ம எல்லாரோட இதுலயும் இருக்கிற இதயத்துல இருக்கிற இறைவனையும் பார்க்க முடியும். அங்க முழுமையா சுத்தமாயிடுச்சுன்னா, இந்த உணர்ச்சிகளுக்கும் நமக்கு வேலை இருக்காது. ஏன்னா, அந்த மனமும் அடங்கி அமைதி, அன்புன்றது இருக்கிறதுனால நீங்க வெளிப்படுத்துற உணர்ச்சியுமே அன்பாகவும், அமைதியாகவும் தான் இருக்கும். அ அதனால நம்ம நமக்குள்ள எவ்வளோ தீவிரமா இறங்கி, இறங்கி உள்ள போய் நம்ம உணர்றோமோ, அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறாரு. நீங்க அத பார்க்குற இங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயத்திலயுமே இறைவன் இருக்கிறாருன்னு நீங்க பார்க்கணும்னாலும், அங்கேயும் நீங்க தீவிரமா இறங்கி, அதோட உண்மையான அன்பு எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் இறைவன்றதும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்களே இப்ப ஒரு சின்ன கோவம் வருதுனாலும், அம் இது இதுதான் அவரோட உண்மையான குணமா? இல்ல அவரோட ஒரிஜினல் குணம் என்னன்றது நம்ம யோசிச்சோம்னாலே நமக்கு அது தெரிய வரும். அந்த இதையும் இங்க நான் சொல்றதா பார்க்கிறேன். அதே மாதிரி சரவணன் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்தபடி தான் அந்த இது அ புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான். அந்த அந்த பார்வையும் இங்க நல்லா இருந்தது. அதே அது போல தான் நம்மளும் இங்க இறைவன கும்பிடுறது. இவங்க நம்ம திருமூலராகட்டும், நீங்க எந்த ஒரு குருவாக இருந்தாலுமே, அவங்க வந்து சொல்றது இதுதான் உன் மனத தூய்மைப்படுத்தி இறைவன் உனக்குள்ள நீ ஆழமாக போக போக உனக்குள்ள தான் இறைவன் இருக்கிறாரு. இத தான் நீ போய் அடைய வேண்டியதுன்னு சொல்ற கருத்து தான் அவங்க சொல்றதே தவிர, நீங்க அவங்க பாதைய தான் ஃபாலோ பண்ணணுன்றது இல்ல. உங்களுக்கு வந்து பக்தியா, ஞானமா, கிரியையான்றது நீங்க சூஸ் பண்ணிக்கிறது தான். ஏன்னா எல்லாருமே இங்க இறைவன் தான். எல்லாருக்குள்ளயும் அந்த பெரும் சக்தி இருக்கு. அந்த பெரும் சக்திய காட்டிக் குடுக்கறது தான் குருவோட வேலை. அவங்க போன பாதைய உங்களுக்கு சொல்றாங்க. அந்த பாதை உங்களோட இயல்புக்கு கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நம்மளால ஆழமாக போக முடியும். இன்னொருத்தரோட பாதைய நம்ம சூஸ் பண்ணோம்னா, நம்ம அதுல தீவிரமா போக முடியாது. அது என்னோட இயல்புக்கே அது இல்லாததா இருக்கும். அதனால நம்ம நம்ம வந்து நம்மளோட இயல்புக்கு எது வந்து சரியானதாக இருக்கோ, அ அவங்களோட கருத்து என்ன சொல்றாங்களோ, அத மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்மளோட இயல்பு ஏன்னா இங்க எல்லாருக்குள்ளயுமே அங்க தான் அவர்ட்ட தான் இறைவன் இருக்கு, இவர்ட்ட தான் இறைவன் இருக்குன்னு இல்ல இல்லையா? அப்படின்னா நம்ம அவங்க அவங்க இதுலே தான் நம்ம போகணும்.
நமக்குள்ளதான் நம்ம ஆழமாக போகணுங்கிறப்ப நம்மள முழுமையா நம்பணும். நாம அவங்கள நம்புறோம் இவங்கள நம்புறோன்றது இல்லாம நம்மள முழுமையா நம்பணும். நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்பணும். நமக்குள்ள அந்த இறைவனை தேடி இன்னும் உணர்வு ரீதியா போகிறதுக்கான விஷயங்கள், இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல இந்த மந்திரங்கள், அந்த தியானத்துல இருக்க முடியாதவங்க மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப, ஏன்னா அது வந்து நம்மளோட ஃப்ரீக்குவன்சியே மாத்தி விடும். நம்ம ஒரு ஃப்ரீக்குவன்சில இருப்போம். கோவ ஃப்ரீக்குவன்சி, அந்த உணர்ச்சிகள் மேல் தரமான அந்த உணர்ச்சிகள்ல இருப்போம். நீங்க ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இறைவியோட ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்க போகுவீங்க. அப்போ உங்களோட மனது அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி மனதை சரி பண்ணி இறைவனை அங்க கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் இங்க மந்திரங்களாக சொல்லியிருக்காங்க, கோயில்களாக சொல்லியிருக்காங்க, கிரியைகள். நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, சாப்பாடு வைக்கிறது, ஒரு சாமிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க, அது எல்லாமே நீங்க இறைவனை நினைச்சு நினைச்சு செயலையும் இறைவனை கொண்டு வர உங்க மனது அமைதியாகும். இதுதான் இப்ப எனக்கு அதுதான் வந்து அமைதியை கொடுக்குதுன்னா நான் அதை செய்யணும். ஆனா இதேதான் நீங்களும் செய்யணுமானா இல்ல. உங்களோட இயல்பு. ஒருத்தவங்க நல்லா நீந்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க பறக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பறக்க தெரிஞ்சவங்கள நீந்துனாதான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு இல்ல. பறக்க தெரிஞ்சவங்க பறந்து போய் இறைவன் அடைங்க, நீந்த தெரிஞ்சவங்க நீந்தி போய் இறைவன் அடைங்க. அவங்கவுங்களோட பாதையில உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து அடையணுங்கிறது தான் இவங்க இத்தனை வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. எது உங்களுக்கானது, உங்களோட இயல்புக்கானது எது, அதுல வந்து இன்னும் இறங்கி போகணும், மனது சுத்தமாகணும். இந்த ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப எனக்கு சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிட்டே வரேன். துண்ணி மனமே தொழுமின் துணையிலி. அது அந்த நிலை பெற்று முழுமையாக நிலை பெற்ற இருக்கிற மனதை வந்து மனது முழுக்க நீங்க அதை தொழுதீங்கன்னா அதான் முழுக்க இறங்கி நம்ம வந்து இறைவனை நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஆழமான பார்வைக்கு நம்ம கொண்டு வரும்போது துணை மட்டும் இல்ல, தன்னையும் அங்கே தலைப்படலாமே. இறைவன் நமக்கு துணையாக மட்டும் இருக்க மாட்டாங்க, தன்னையும் அப்படின்னு சொன்னதுனால அங்க வந்து அது மட்டும் இல்ல அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல எப்படி கொண்டு வர, தன்னையும் அங்கே தலைப்படலாமே. தன்னையும் அங்க போய் நீங்க யாருன்னு உணர்ந்து நீங்க உங்களைதான் நீங்க போய் அடைய போறீங்க. நீங்க வேற எதுவும் புதுசா நமக்கு தெரியாத விஷயம் எங்கேயோ கடல் கடந்து போகணும்ன்றது இல்ல. நமக்குள்ளதான் நம்ம ஆழமாக போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க மனதை அமைதிப்படுத்தணும். உங்க மனதை அமைதிப்படுத்துற வேலைகள் என்னவோ எதுவோ உங்களுக்கானதுன்னு ஒண்ணு இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை புடிச்சுக்கிட்டு நமக்கு துணையாக இருக்கிற திருமூலருக்கு, நந்தி தேவருக்கு, இப்போ நீங்க எல்லாருமே துணையாதான் இருக்கிறீங்க. இப்படி நமக்காக துணையாக இருக்கிற அனைவருக்குமே நன்றி உணர்வோட அந்த பாதையில நம்ம கடக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இறைவன் கிட்ட போவோம். அதுதான் நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து லைனையாலேருந்து ரத்னாயாலேருந்து கௌரிமா வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. கௌரிமா பல்வேறு கோணங்களை சொன்னாங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பை மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி மந்திரத்தை ஒரு தெளிவா ஒரு முறை என்னுடைய தெளிவுக்காக வாசிச்சுக்கிறேன். மண்ணும் ஒருவன், மருவும் மனோமயன். சோ யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறோம், அவருடைய தன்மையை பற்றி சொல்லுகிறோம். மருவு மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர், இவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மண்ணும் ஒருவன், மருவு மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர், இவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுமேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வேறு ஒரு பொருள் கிடைக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கோம்னா, எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ்வேழைகள் அப்படின்னு, அதை இகழக்கூடியவர்கள் ஏழைகள் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். மண்ணும் ஒருவன், மிக உயர்ந்த ஒருவன், மண்ணுன்னா புகழ் இல்லையா? அப்போ அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்த்துட்டே தான் வரும். அநாதி, நித்யன், உருவற்றவன், குணமிலி, நிராகாரம், நிராதாரமாக நிற்பவன், ஆதாரமாக நிற்பவன், இப்படி வரிசையா அவனுடைய
குணங்களை வந்து கல்யாண குணங்கள்ல இருந்து எண் குணம்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு வரோம் நம்ம. அப்ப அப்பேற்பட்ட ஒருவன், மண்ணும் ஒருவன், புகழ்மிக்க ஒருவன். மண்ணு அப்படின்னா புகழ். எப்பேர் எந்த வகையில எல்லாம் புகழுடையவன்? எல்லா வகையிலையும் புகழை உடையவன். அதனால மண்ணும் ஒருவன். ஆனா அவன் எப்படி இருக்கான்? மருவு மனோமயன். அதுக்குதான் எல்லாருமே விளக்கம் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி. கௌரிமா சொன்ன மாதிரி பறந்து அடையலாம்னா பறந்து அடையலாம், இருந்து அடையலாம்னா இருந்து அடையலாம், படுத்து அடையலாம்னா படுத்து அடையலாம், எப்படி வேணாலும் அவனை அடையலாம். அவனை எப்படி நினைக்கிறோமோ அவன் அப்படிதான். அதனாலதான் இத்தனை கடவுளர்கள், இத்தனை. ஏன்னா ஆனா அதை நம்ம ஒழுங்கா பற்றி கொள்ள வேண்டும். அப்போ முருகன்னா முருகன், பிள்ளையார்னா பிள்ளையார், சக்தினா சக்தி, இன்னும் ஐயப்பன்னா ஐயப்பன், இந்த மாதிரி நிறைய எதை வேணாலும் நாம் பற்றி கொள்ளலாம். அதான் மருவு மனோமயன். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி. அந்த மாதிரி நம்ம மனசுக்கு என்ன தெரியுதோ. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முருகன்னா முருகன் மொத்த முருகனும் கூட தேவைப்பட மாட்டார். வள்ளி தேவானையோடு கூடிய காட்சி கூட தேவைப்படாது. வெறும் வேல் போதும், அப்படி உருகுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேல் கோட்டம்னு ஒரு கோயிலே இருக்கு. வெறும் வேல் மாத்திரம்தான் அந்த கோயில்ல இருக்கும். அந்த கோயிலோட சாநித்தியம் அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். மருதமலைக்கு கீழே இருக்கு அந்த கோவில். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த கோவில் நிறைய தடவை போயிருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு அடையாளம் போதுமா இருக்கு. சக்தி அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரு சூலம் போதுமாக இருக்கிறது. சிவனுக்கும் அப்படிதான். ஒரு பறையினுடைய ஒலி போருமா இருக்கு. அதெல்லாம் கேட்டாலே நம்ம கண்கள் எல்லாம் நிறையும், கண்ணீர் வழியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அவன் தான் அந்த மருவு மனோமயன். எண்ணின் மனிதர் இகழ்வர் அப்படின்னா அது எப்படி உங்க நீ மாத்திரம் இருக்கு, உங்க அப்பா பிள்ளையார கும்பிடுறாரு, நீ முருகனை கும்பிடுற, உங்க அம்மா சக்தியை கும்பிடுறா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கு இத்தனை சாமி அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீ என்ன இதென்ன சாமியா, நீ வெறும் வேலை பார்த்துட்டு, இதெல்லாம் சொல்லுவாங்க. மனிதர் இகழ்வு. அப்போ அந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு தன்மை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த இடத்துல மனிதர் அப்படின்னா அப்போ அவர்கள் ஏழைகள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் தான். அப்படி இகழக்கூடியவர்கள் ஏழைகள். எதில் ஏழைகள்? அறிவில் குறைபாடு இருப்பவர்கள் ஏழைகள். இங்க செல்வம் பணம் இதெல்லாம் சொல்ல வரல. அப்போ அந்த அறிவில் குறைபாடு எடுப்பவர்கள், அந்த மனதை இறைவனை நோக்கி திருப்பாதவர்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் எல்லா உரையாசிரியர்களுமே சொல்லியிருக்காங்க. அதுல தவறு இல்லை. ஆனா இந்த 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 மந்திரம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது இந்த ஏழைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் வருது. என்ன வருது அப்படின்னாக்க இவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுமின் அப்படின்னு பார்க்கும்போது நீ தூற்றுபவனாக கூட இருக்கலாம். நீ அவனை தூற்றுபவனாக கூட இருக்கலாம், அவனை இகழ்பவர்களாக கூட இருக்கலாம். அப்படி பல்வேறு உருவத்தில் வணங்கக்கூடியவர்களை இகழ்பவராக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட ஏழையா கூட இருக்கலாம், அப்பேற்பட்ட அறிவிலியாக கூட நீ இருக்கலாம். ஆனால் நீயும் துண்ணி மனமே தொழுமின் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது நமக்கு சொன்ன வார்த்தை கிடையாது. ஏன்னா நம்ம தான் மருவு மனோமயனை கொண்டாடுறவங்களா தானே இருக்கோம். நீங்க இந்த இடத்துலதான் டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாம ஏற்கனவே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அவனை மனதிற்குள் வைத்து கொண்டாடுகிறோம். அவனை பல்வேறு உருவங்கள் நமக்கு மனதிற்கு இனியவனாக வைத்து கொண்டாடுகிறோம். அதனால இந்த வார்த்தை நமக்கு சொன்ன வார்த்தையா எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்கு, யாருக்கு? இந்த ஏழைகள். எப்பேற்பட்ட ஏழைகள்? இறைவனை அறியாது இகழக்கூடியவர்கள், இறைவனை தொழுபவர்களை அறியாது இகழக்கூடியவர்கள். அவர்கள் கூட துண்ணி மனமே தொழுமேன் அப்படின்னா அப்போ உனக்கு என்ன வேணும்? மனசுதான் வேணுமா? உன் மனசை தொழுதுக்கோ. அப்போ அங்க ஒரு பெரிய பிளெக்சிபிலிட்டி வருது. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இறைவன் கருணை மிக்கவன்னு சொல்றோம். எது கருணை அப்படின்னா தகுதியற்றவர்களுக்கும் இறங்குதல் தான் அவனுடைய தன்மை. அந்த ஒரு தன்மையை தான் இந்த இடத்துல பேசுறார். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்மள புகழறவங்களுக்கு காசு கொடுப்போம். ஒரு சிலர் புகழாதவங்களுக்கும் உதவி செய்வார்கள், ஒரு சிலர் இகழ்பவர்களுக்கும் உதவி செய்வார்கள், ஒரு சிலர் ஆனா தூற்றுபவர்களுக்கு யாருமே, நமக்கு பகையாளிக்கு யாருமே உதவ மாட்டாங்க. ஆனா இறைவன் என்ன பண்ணுவாராம்? அவனை தூற்றுபவர்களுக்கும் உதவுவார். அவனுக்கு பகையாக நின்று அவன் அடியார்களுக்கு துன்பம் செய்விப்பவர்களையும்
தண்டித்து ஏற்றுக்கொள்வார், அவர்களை திருத்தி ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் சொல்றாரு, எப்போ அந்த திருந்துதல் வரும்? கம்சனுக்கு கூட மோட்சம் கிடைச்சதுங்க, சூரபன்மனுக்கு கூட மோட்சம் கிடைச்சது. யாரு சூரபன்மன்? இறைவனை எதிர்த்தவன். கம்சன் யாரு? கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்தார். இந்த மாதிரி பண்டாசுரன்ல இருந்து அத்தனை அரக்கர்களை நம்ம பார்க்கிறோம். கடைசியில் அத்தனை பேருக்கும் முக்தி கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, பிரகலாதனுக்கு பக்தியின் மூலமாக கிடைத்தது. அசுரனாக இருந்தால் கூட பக்தியின் மூலமாக கிடைத்தது. ஆனா அதே இரண்யகசிபுக்கும் கிடைச்சது. நீங்க பாருங்க, இரண்யாட்சனுக்கும் கிடைத்தது முக்தி. எப்படி அப்படின்னா, இதெல்லாம் அவங்கள இறைவனை இகழ்ந்தவர்கள், இறைவனை எள்ளி நகையாடியவர்கள், இறைவனுடைய தன்மையை அறிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள். ஆனா அவங்களுக்கும் அவர்களை திருத்தி அவர் துண்ணி மனமே தொழுமின். அதுக்கு என்ன வரணும்? அந்த மனதுக்குள்ள அவனுடைய அந்த எண்ணம், அந்த உருவு, அவர்கள் நினைத்த வடிவம் ஒரு நிமிடம் உள்ள வந்தா போதும். அதனாலதான் சொல்றாரு, துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே. அப்ப துணையிலி அவனுக்கு எப்ப துணையா இருக்க முடியும்? நான் சொன்னேன், அந்த பிறப்பு வரிசை சொன்னேன். பிரளயத்துக்கு முன்னாடி இருக்கான், பிரளயம் போதும் நிக்கிறான், பிரளயத்துக்கு அப்புறமும் இருக்கான், பிரளயத்துக்கு பிறகு பிரம்மாவை படைக்கிறாரு, பிரம்மாவிற்கு பிறகு பிரம்மா படைக்கக்கூடிய உயிரினங்களாக அனைத்து யோனிகளும் பிறக்கிறது. அப்போ இந்த பிரம்மாவிற்கு பிறகு பிறந்தவர்கள் எப்படி பிரம்மாவிற்கு முன்னும் அதற்கு முன்னும் இருக்கக்கூடியவனை அணுக முடியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பக்தியினால் தான் புரிந்து கொள்ள முடியும்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல துணை இல்லைன்னா அவனுக்கு எங்க துணை? எப்ப துணை இருக்க முடியும்? இந்த உலகம் பிறந்த பிறகு வேணால் நாம் துணையாக நிற்கலாம். ஆனா அவன் அதற்கும் முன்னாடியே இருக்கானே. அதனாலதான் அந்த சிவம் சக்திங்கிற இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். அப்போ ஊழி காலத்தில் அனைத்தும் ஒடுங்கி நிற்கும் பொழுது அந்த சக்தியும் அவனுள் ஒடுங்கி இருக்கிறாள். அப்போ அவன் தனியா நிற்கிறான். அதனால்தான் துணையிலி அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்டவன். அப்போ அவன் எப்பேற்பட்டவன்? மண்ணும் புகழுடையவனாக இருக்கிறான். நாம் நினைக்கக்கூடிய வடிவத்தில் இருப்பவனாக இருக்கிறான். அவனை இகழக்கூடிய ஏழைகள் மனதில் நினைத்தால் அவர்களுக்கும் கூட இறங்குபவனாக இருக்கிறான். துணையிலி. அப்போ எதையும் சார்ந்து நில்லாதவன். ஒருத்தன் தனியா நிற்கிறான்னா என்ன அர்த்தம்? எதையும் சார்ந்து நில்லாதவன், தன்னையும் அங்கே தலைப்படலாமே. அப்பேற்பட்டவனை அங்கே தலைப்படலாமே அப்படின்னா அவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய எண் குணத்துல இருக்கக்கூடிய ஒரு குணமான அந்த அருளல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அருளல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விளக்கமா நீங்க இந்த பாடலை பார்க்கலாம். எத்தனை புகழுடையவனாக இருந்தாலும், அத்தனை பேரும் கொண்டாடக்கூடியவனாக இருந்தாலும், அப்படி கொண்டாடக்கூடியவர்களை கண்டு இகழக்கூடியவர்களும் தன் மனதில் ஒரு நிமிடம் துண்ணி அப்படின்னு சொல்றாரு, ஒரு நிமிடம் நினைத்தால் போதும் அங்கே அவன் தலைப்படுவான் அப்படின்னு அவனுடைய ஒரு பெரும் கருணைக்கு உண்டான ஒரு விளக்கமா இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம்மா, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1555வது திருமந்திரம். நினைத்தவர்க்கு நினைத்தபடி. மன்னும் ஒருவன் மருவு மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ்வேளைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் ஆங்கே தலைப்படலாமே. அருமையான திருமந்திரம். மன்னு நிலை பெற்ற ஒருவன் பரம்பொருள் மருவு பொருந்திய மனோமயன் மனதால் நினைப்பவர்க்கு அவர்கள் நினைக்கின்ற விதமாக நின்று அருள் புரிபவன் அழிவற்றதான பரம்பொருள் உணர்வு மயமானவன் எண்ணியவர்க்கு எண்ணியபடி எண்ணிய இன்னருள் புரிபவன் என்று சொன்னால் இதை உணராத மக்கள் கேலி பேசுவர். இறங்கத்தக்கவர்கள் இவர்கள். இப்படி இகழ்ந்து கேலி பேசாமல் உள்ளம் பொருந்த பரமனை தொழுது பணியுங்கள். அப்படி பணிந்தால் ஒப்புவமை அற்ற பரம்பொருள் வெளிப்பட காணலாம், சிவனருள் பெறலாம்.
துன்னி மனம் ஒன்ற நினைத்து. துணையிலி தனக்கு உவமை இல்லாதவன். கழக வெளியீட்டில் நிலைபெற்ற ஒப்பில்லாத சிவபெருமான் அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு பொருந்தி விளங்கும் மனோமயன் ஆவன். இவ்வுண்மை ஆமா நீங்க பேசுறது கேட்கல. அந்த அறிவினை உடையவர் ஆவர். அவ்வழி செல்லாது சிவபெருமானை மனங்கொண்டு நெருங்கி தொழுங்கள். தொழுதால் ஒப்பில்லாத அவன் அப்பொழுதே வெளிப்பட்டு அருள்வன். அருளவே அவன் திருவடியினை கூடி இன்புறலாம். மன்னும் நிலை பற்றி இருக்கும் ஏழைகள் அறிவில்லாதவர், அறிவில் வறியவர், துணையிலி தன்னை ஒப்பற்றவனை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்க. நன்றிங்க ரத்னகுமார் ஐயா. நன்றி. நன்றிம்மா. நன்றி கௌரிம்மா. நன்றி கிருத்திகம்மா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.